சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து 22 நாட்கள் கழித்து மக்களை சந்திச்சிருக்காரு திருச்சியில் இன்னைக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய பரப்புரை, மக்கள் சந்திப்பு ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. குறிப்பிட்ட தொகுதிக்குள்ளோட 234 தொகுதி அவர் போய் பிரச்சாரம் பண்ணல, மக்களை சந்திக்கலை. அது தவிர பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெடுபிடிகள், கட்டுப்பாடுகள், இங்கே நிற்கக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது, 5000 பேர் வரணும், 3000 பேர் வரணும், வாகனத்துக்கு முன்னாடி தொடரக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு கட்டுப்பாடாக போட்டிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் உள்ளே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தளர்வுகளில் இருந்தது. அப்புறமா சிஎம் ஆகி வெற்றி பெற்ற பிறகு இவர் எப்போ மக்களை சந்திப்பார், இல்லை பொது மேடையில் எப்போ பேசுவார் அப்படின்பது நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 22 நாளுக்கு பிறகு இன்று திருச்சியில் அவர் முதல் உரை ஆற்றியிருக்கிறார். முதல்வர் விஜயான பிறகு மிக முக்கியமான காரணம், திருச்சிக்கு ஏன் இவர் உரையாற்றணும்னா அது ஒரு நன்றி தெரிவிக்கிற விழாவாக அதை பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், 2 தொகுதியில் நின்னார். ஒன்று பெரம்பூர்னு இருக்குது, திருச்சி கிழக்கு. 2த்துலையுமே வெற்றி பெற்று விட்டார் விஜய். 1த்தில் ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படின்போது திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டார். தமிழ்நாட்டினுடைய இதயம் அப்படின்னா அது திருச்சி. அதே போல் என்னுடைய இதயத்தின் ஒரு பகுதியாக இருப்பவர் திருச்சி மக்கள். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்காக வரேன். ஏன்னா என்னை நம்பி ஓட்டு போட்டவங்க அவங்க. ஏன்னா ஆரம்பத்தில் விமர்சனமாக இருந்தது என்னன்னா, அது திருச்சியில் அவர் ஜெயிக்க மாட்டார், டெபாசிட் காலி ஆகிடும், ஒன்றுமே இங்கெல்லாம் 2 முக்கியமான அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள், அப்போதைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கட்டுப்பாடுலாம் திருச்சி இருக்குது, இது திமுகவுடைய கோட்டை, விஜய் பகல் கனவு காணுகிறார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வித்தியாசத்தில் அது வெற்றி பெற்று விட்டார். அந்த வெற்றி பெற்ற தொகுதியை ரிசைன் பண்ணதுனால அந்த மக்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். நான் எம்எல்ஏவை இல்லைன்னா கூட சரி, முதல்வராக இந்த தொகுதி எனக்கு ஸ்பெஷலான தொகுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசிட்டு போயிருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் சிஎம் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறதுக்கு எவ்வளோ கெடுபிடிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் முதலமைச்சர் ஆகி திருச்சி போனதுலேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ஏற்பாடுகள் எப்படி சார் இருந்தது? சொன்ன மாதிரி 2025 செப்டம்பர் 13ஆம் தேதி அவர் மக்களை சந்திக்கிற பயணத்தை திருச்சியிலிருந்து தான் தொடங்கினார். அந்த திருச்சியிலிருந்து தொடங்கும்போது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நிகழ்ச்சி நடக்கிற இடம் மரக்கடை பஜார். 5 கிலோமீட்டர் தான். இந்த 5 கிலோமீட்டர் பொதுவாக ஒரு 5 கிலோமீட்டர் காரில் போனோம்னா சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம்பா, அதிகபட்சமாக 3/4 மணி நேரத்தில் போயிடலான்னு ஒரு முடிவோடு அவர் இறங்கினாப்புல. இறங்கின உடனே அந்த திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை பஜாருக்கு போய் சேருவதற்கு 5.5 மணி நேரம் ஆச்சு. அப்போ தான் விஜய் அவர்கள் ரியல் மக்கள் செல்வாக்கு அங்கே பார்த்தார். ஏன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரம்பலூர், அரியலூரில் கூட்டம் பேசுகிறதா இருந்தது. பெரம்பலூர்லேயே பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. மிட் நைட் ஆயிடுச்சு. இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை மக்கள் வெள்ளத்தில் சும்மா பலாப்பழத்தில் ஈமுக்கிற மாதிரி முச்சு 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 இந்த வாகனம் நகர்ந்து போச்சு. அது நிறைய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதன் பிறகு தொடர்ந்து நாகப்பட்டினம், திருவாரூர், கரூரில் போய் பேசி பாட்டலுக்கு 10 ரூபான்னு அந்த பாட்டு பாடி அதுக்கப்புறம் விஜயோடைய அரசியல் இதோட முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான சில தப்பு கணக்கெல்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். அங்கேயும் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டார், பேசினார். ஒரே மாத இடைவெளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அதே திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் இன்றைக்கி கூட்டம் நடந்தது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துட்டார் அந்த வளாகத்துக்குள்ளே. அந்த வண்டியை பின்பற்றி வர்றது இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனை நீங்கள் சாதாரணமாக ஆரம்பத்தில் எடை போட்டு விடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காலமும் சூழ்நிலையும் இயற்கையும் இறைவனும் சப்போர்ட் பண்ணால் அடுத்து என்ன வேணாலும் மாறலாம். ஒரே மாதத்தில் மாறியாச்சு பாரு. இது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏறக்குறைய இதை கவனிக்கணும் நீங்கிறதுக்காக தான் சிஎம் விஜய் இது மாதிரியான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாருன்னு எனக்கு தோணுது. சார், இன்னொன்று சிஎம் விஜய் அவர்கள் திமுகவை பற்றியும் குற்றம் சுமத்தி பேசியிருந்தார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? நான் 22 நாள் தான் ஆகுது. 6 நாள் கூட ஆகலை நாங்கள் ஆனால் 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அது பண்ணலையா இது பண்ணலையா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பாக திமுக என்னை கேள்வி கேட்டு இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்கிட்டா கொஞ்சமாவது யாராவது மூச்சு விட்டுறதுக்கு அவகாசம் கொடுங்கன்னு பல பேர் சொன்ன பிறகும் இந்த சட்ட ஒழுங்கு என்ன ஆச்சு, இந்த பிரச்சனை என்ன ஆச்சு இப்படின்னு தொடர்ச்சி அவங்க தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி சொன்னோம், தேர்தலுக்கு பிறகும் கூட தமிழ்நாட்டில் எங்களுக்கும் டிஎம்கேவுக்கு தான், டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கு தான் போட்டி. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. கொள்கை எதிரி
பிஜேபினா அரசியல் எதிரி எங்களுக்கு வந்து திமுக தான், அதில் நாங்கள் வந்து எந்த சமரசமும் செஞ்சுக்கல அப்படின்னு தெளிவாக அவர் சொல்லிட்டார் வந்து. அதனால் இன்னும் திமுக எதிர்ப்பு அரசியலே அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு கூட பேசியிருக்காரு வந்து இந்த போதையை ஒழிச்சிட்டிங்களா, குற்றங்களை தடுத்துட்டீங்களான்னு. ஏங்க நீங்கள் 5 வருஷத்தில் வளர்த்து விட்டது தானே வந்து, என்ன வந்து ஒரு 20 நாளில் ஒழிச்சிட்டிங்களா இது பண்ணிட்டீங்களா சொன்னால் எப்படின்னா அர்த்தம் ஆகும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறத வந்து நான் மிக சரியாக பண்ணுகிறேன், எனக்கு என்னென்ன வேறு வேலை கிடையாதுன்ட்டார் வந்து சிஎம் விஜய். வேறு வேலை கிடையாதுன்னா நான் நடிக்க போகிறதில்ல, யாருக்கிட்டையும் கதை கேட்கல, சினிமா பக்கமே நான் இந்த ஏரியா பக்கமே போகல, நான் வந்தாச்சு மக்களுக்காக, உங்கள் காசு 5 பைசா எனக்கு வேணாம், இனி மக்களுக்காக தான் உழைக்க போகிறேன், அதனால் நான் நல்லது பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. இன்னொன்று வந்து இந்த தற்கொலைகளை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாப்புல, அதுக்கு வந்து அவர் பதிலளிச்ச விதம் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? இல்லை தொடர்ச்சியாக வந்து இதுதான் அறி வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு தற்கொலை கூட்டம்னு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க வந்து. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கே வந்து ஒரு வெறுப்பாகி போச்சு அது. நீங்கள் ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, ஒருத்தர் உருவக்கேலி பண்ணுறீங்க, ஒருத்தர் மீது நீங்கள் சாணி எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 தடவை அடிக்கலாம் வந்து, 6வது தடவை அடிக்கும்போது அவனுக்கு பரிதாபம் ஆகிடும். அவன் ஏன் பண்ணான், அவன் வம்புக்காரனாக இருந்தால் பரவாயில்ல, அவன் மேலே ஏன் சாணி அடிக்கிறீங்க நீங்கள், அவனை ஏன் நீ வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு ஃபேவராக மாறிடும். அப்படிதான் நீங்கள் போகிற இடம் பூரா தற்கொலை கூட்டம், அணில் கூட்டம் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுது, கொடி கம்பத்தில் ஏறுது, இதுங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி 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 மக்களுக்கு பசங்களை பாவம்பா, சின்ன பசங்க ஒரு ஆர்வமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது அப்படின்ட்டு வந்து சிஎம் விஜய் சொல்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த விமர்சனத்தை சொல்கிறீங்க, நாங்கள் தற்கொலை கூட்டமாக ஆச்சரியக்குறி கூட்டமானு விரைவில் நாங்கள் காமிக்கிறோன்ட்டார் சார். இன்னொன்று எங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, பேசிக்கிட்டே இருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாருல்ல சார். ஒருவேளை அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு சிஎம் இருக்கிறதுக்கு காரணமா? ஆமாம், விமர்சனங்கள் தான் எப்பவுமே வந்து நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாததனால் அல்லது விமர்சனங்கள் மீது கோபம் கொண்டதனால், நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் போட்டாலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்து நம்மளை கண்ணாமண்ணா திட்டுவான். சம்மந்தப்பட்டவன் தான், ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டவன். அந்த சகிப்புத்தன்மை வேணும். அந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணால் அவங்கள போயிட்டு வந்து மிரட்டுறது, அவங்கள வந்து துன்புறுத்துறது, இது எல்லா ஆட்சி காலத்துலையும் உண்டு. ஆனால் அது வந்து பண்ணக்கூடாது. அது உங்களை விமர்சனம் பண்ணி போகிறாங்களா, பண்ணி மட்டும் விடுங்க, என்ன ஆகிடப்போகுது. நீங்கள் ஒருத்தரை கண்டுக்காமல் விட்டீங்கன்னா அது கண்டுக்காத விதமாக மாறிடும். நீங்கள் ஒருத்தர் சீண்டிக்கிட்டே இருந்து வச்சுக்க அவங்கள பெரிய ஆளுக்காரங்கன்னு அர்த்தம் வந்து. அதை தான் சொல்கிறாரு, விமர்சனம் பண்ணுங்க, நீங்கள் திட்டுங்க, என்ன வேணாலும் கண்ணாமண்ணான்னு திட்டுங்க, எனக்கு செல்வாக்கு ஏறப்போகுதுன்ற ஒரு சூட்சமத்தை விஜய் மிக தெளிவாக தெரிந்து கொண்டார். அதை ஓப்பனாகவே இன்னைக்கு கூட்டத்தில் டிக்ளேர் பண்ணிட்டார். சரி, இன்னொன்று சொல்லியிருந்தாப்புல, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு இந்த வேலையை வந்திருக்காது அப்படின்னு. இதை எப்படி சார் பார்க்குறீங்களா? அந்த ஆதங்கம் கண்டிப்பாக இருந்திருக்கேன் வந்து. எங்க எடுத்துன்னு வந்து 108 சீட்டில் விட்டுட்டீங்க, இன்னும் ஒரு நெக்கி ஒரு 20-25 சீட்டு ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டுன்னு யார் தயவும் இல்லாமல் எந்த விமர்சனமும் இல்லாமல் அமைச்சரவையை நாங்கள் பாட்டுன்னு வச்சுக்கிட்டு நாங்கள் இருந்திருப்போம். இங்கெல்லாம் போய் நாங்கள் ஓட வேண்டியதாக இருக்குது, சோபா அரசியல்ன்றாங்க, அந்த அரசியல்ன்றாங்க, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் நெட்டி எங்களை தூக்கி விட்டுருக்கலாமேன்னு அந்த ஆதங்கத்தை அவருக்கே ஒரு பாடியில் இது பண்ணியிருந்தாரு. இதோட முடிஞ்சு போகுது. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 2031 ஜக்குன்னு போயிட போது வந்து அது அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அதற்குள் இந்த கட்சி எப்படி வளர்க்க போகிறார்கள், மக்கள் மத்தியில் எப்படி செல்வாக்கை பெறப் போகிறார்கள், மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய போகிறார்கள், மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை நட்சத்திரமாக சிஎம் விஜய் எப்படி மாறப்போகிறார், இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் கண்டிப்பாக உண்டு. சார், திருச்சி இடைத்தேர்தல் இப்போ இடைத்தேர்தல் இப்போ நடக்க போகுது, அதுக்கும் சேர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டார்ல சார். இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் தான் நான் நிற்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அருமையான கேள்வி. உண்மையிலே ஏறக்குறைய அது பிரச்சாரம் தான். அது வந்து சூப்பர். ஆமாம், இதை இந்த ஆங்கிளில் கவனிக்கவே இல்லை வந்து. திருச்சி கிழக்கில் அவர் வந்து நன்றி சொல்றதுக்கு மட்டும் வரல, பிரச்சாரமும் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி அமைச்சர் ஆனந்த் பேசினார். ஆனந்த் பேசும்போது சொன்னார், இந்த ஓட்டு எங்கள் முகத்துக்காக வந்த ஓட்டு இல்லை, விஜய் சாருக்காக எங்கள் சிஎம்முக்காக வந்த ஓட்டு, இதுதான் உண்மை. எத்தனை தொகுதியில் யார் எம்எல்ஏன்னு பல பேருக்கு இன்னும் தெரியாது. அவர் நெட்டையா குட்டையா கருப்பா சிவப்பா ஒன்றுமே தெரியாது. அவங்களாம் கண்மூடித்தனமாக விஜய் மீது உள்ள ஒரு நம்பிக்கையில் விஜய் சொன்னதனால் விசில் சின்னத்தில் குத்திய குத்து தான் இன்றைக்கி வந்து. இன்றைக்கி அதை தான் வேட்பாளரே யாருன்னு ஒன்றும் முடிவாகலை. நீங்கள் எனக்காக ஓட்டு போட்டுறீங்க, ஜெயிக்க வச்சுருவீங்கன்னு சொல்லியாச்சுன்னா பார்த்துங்க எந்த அளவு கான்ஃபிடென்ட் அப்படின்னு. அதை மக்கள் செய்வார்கள் என்று நம்புகிறார்கள், செய்வார்கள் என்று பார்ப்போம். தாவேக்க வந்து 108 இடங்களை வந்து கைப்பற்றியிருந்தாங்க. சிஎம் விஜய் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னது தான், எந்த அளவுக்கு இறங்கி செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சாங்க. இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையே வந்து அனுபவ பாடம் அப்படின்வாங்க இல்லைங்களா. அரசியல் அவருக்கு புதுசு,
ஏறக்குறைய அவருடன் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே புதுசு தான். அப்படி புதுசாக ஒரு அரசியல் களத்தில் இருக்கும்போது இந்த அரசியலில் அதிகார மையத்தில் வரும்போது என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாருங்க, 1 மாதத்துக்கு முன்னே இல்லை 3 மாதம் 4 மாதத்துக்கு இருந்த விஜயம் இப்போ முதல்வர் விஜயா வந்து உள்ள இறங்கப்போ என்ன அதிகார பலம் பார்த்தீங்களா? இந்த அதிகாரம் தான் வேண்டும் அப்படின்றதுக்காக அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். அதை தான் ஆதங்கப்பட்டவர் சொல்லியிருக்காரு. இது புதுசு தான், ஆனால் கற்றுப்பாங்க அவங்க. முதல்ல எல்லாருமே புதுசு தானே. ஒரு சினிமாவில் நடிக்க வராங்கன்னா புதுமுக நடிகர்கள் தானே. ஆரம்பத்தில் வரும்போது நாளைய தீர்ப்பில் நடிக்கும்போது இவரும் புதுமுக நடிகர் தானே. இன்னைக்கு ஜனநாயகங்களை விட்டு கலக்கியிருக்காரு அப்படின்னா அந்த அனுபவம் தான். அதனால வரட்டும். அடுத்து வரப்போகிற தேர்தல், அதுக்கு அடுத்து வரப்போகிறது, அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் இவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அரசியலை கரைச்சி குடிக்கிறவங்க மாறி இருப்பார்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பத்திரிகையாளர்களை இவர் வந்து மீட் பண்ணவே மாட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது என்னதான் விடை? இல்லை, இது அவரோட முடிவு தாங்க. இது திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் கட்சி தலைவராக இருக்கும்போது மீட் பண்ணல, ரைட்டு, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் முதல்வர் ஆன பிறகு மீட் பண்ணியிருக்கணுமே, ஏன் மீட் பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, 15 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் மோடி, அவர் எத்தனை முறை மீட் பண்ணியிருக்காரு, அப்போ மோடியை நீங்களும் ஒன்னா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் விவாதமாக போயிட்டு இருக்கு. ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது தவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான விஜய் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. நான் திரும்ப சொல்றது தான், நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்காம போயிட முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் சந்திச்சாங்கன்னா கலைஞர் அடிக்கடி ப்ரெஸ் மீட் வைப்பார், ஜெயலலிதா அவர்கள் செலக்டிவாக கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, தனக்கு யார் கரெக்டாக கேள்வி கேட்பாங்க, இங்கே யார் இதுவாக இருக்காங்கன்னு. அதே மாதிரி நான் திரும்ப சொல்றதுன்னா, அரசு அடையாள அட்டை பெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் நடத்தலாமே அப்படின்னு. அது அவருடைய விருப்பம். அவர் என்ன மனசில் வச்சிருக்கான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.